தமிழக வெற்றிக் கழகம் அலுவலகத்தில் விருப்பமனு பெறுவதற்கு ஒரே நேரத்தில் பலர் திரண்டதால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். ஆதங்கத்தை வெளிப்படுத்தியவர்களுடன் தாவேக தொண்டர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது. சண்டை போடுறாங்க, எதனா சொன்னா நகர மாட்டேன்றாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, இதை நாங்க மாச கணக்கா நாங்க இது பண்ணிட்டு தான் ரெசிடென்ட்ஸ் வந்து இப்பவே வெளியில வர ஆரம்பிச்சிருக்கோம். இவங்க இன்னும் பாலிடிக்ஸ்க்கு வரவே இல்ல, அதுக்குள்ள எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை ரெசிடென்ட்ஸ்க்கு. சென்னை பனையூரில் உள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அலுவலகத்தில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகிக்கப்பட்டது. முதல் நாளிலேயே பனையூரில் ஏராளமான தாவேகா தொண்டர்கள் திரண்டனர். பைக், கார், வேன்களில் பலர் படையெடுத்ததால் பனையூரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கட்சி அலுவலக வாசலில் பெண்கள் உட்பட பலர் காத்து கிடக்க தடுப்புகளும் அமைக்கப்பட்டன. வாகனங்களுக்கு வழிவிட முடியாத அளவுக்கு பெருக்கெடுத்த கூட்டம், தொண்டர்களின் முழக்கம், விசில் சத்தம் என ஒரு பக்கம் பனையூரே பரபரப்பாக காட்சியளிக்க, மறுபக்கம் அமைதியிழந்த சூழலால் குடியிருப்பு வாசிகள் கடும் அதிருப்தி அடைந்தனர். தங்களால் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத அளவுக்கு வாகனங்களை நிறுத்தி வைத்திருப்பதாகவும் அனைத்து இடங்களிலும் தடுப்புகள் போடப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கொந்தளித்தனர். சாப்பிட்டுட்டு குப்பை ஃபுல்லா போட்டுட்டு போறாங்க. எங்களை இப்படி போகாதீங்க, அப்படி போகாதுன்றீங்க. கார் வந்தா விட மாட்டேன்றாங்க. அப்புறம் இதுக்கு மேல அது இல்லாம சண்டை போடுறாங்க, எதனா சொன்னா நகர மாட்டேன்றாங்க. மிஸ்டர் புஷி ஆனந்த் எங்கன்னு தெரியல, அவர்கிட்ட தான் பேசியிருக்காங்க. அவங்க சுஜரிதா ராவ் தான் பிரசிடென்ட், அவங்க சுஜரிதா குமார், அவங்க வந்து அந்த புஷி ஆனந்த் பேசிட்டு ஒண்ணுமே இருக்காது, ப்ராப்ளம் இருக்காதுன்னு தான் சொன்னாரு. இது நீங்களே பார்த்து சொல்லுங்க, இது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? மீண்டும் ஒரு நெரிசலை ஏற்படுத்தி விடாதீர்கள் என பனையூர் வாசிகள் குமுறினர். எங்களுக்கு என்ன இஷ்யூ? ஆமா, அங்க போய் நீங்க ஒண்ணுமே வேண்டாம், இந்த 6 அவனியும் கவர் பண்ணுங்க. நீங்க என்ன இஷ்யூன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, இதை நாங்க மாச கணக்கா நாங்க இது பண்ணிட்டு தான் ரெசிடென்ட்ஸ் வந்து இப்பவே வெளியில வர ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இது எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்க இன்னும் பாலிடிக்ஸ்க்கு வரவே இல்ல, அதுக்குள்ள எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை ரெசிடென்ட்ஸ்க்கு. தாவேகா அலுவலக வாசலில் திரண்ட குடியிருப்பு வாசிகள் தங்கள் ஆதங்கத்தை கொட்டி தீர்க்க அவர்களிடம் தாவேகா தொண்டர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இங்க பக்கம் போக அந்த பக்கம் போண்டு they cannot do like this. நீங்க சொல்லாதப்பா, உங்ககிட்ட பேசப்ப நீ பேசு ப்ளீஸ். இல்ல நீங்க ஏன் பிளாக் பண்றீங்க? உங்ககிட்ட பேசப்பா, உங்ககிட்ட பேசக்கூடாது, உங்ககிட்ட பேசக்கூடாது, உங்ககிட்ட நான் பேசக்கூடாது, உங்ககிட்ட பேசக்கூடாது. இதனிடையே விருப்ப மனு வாங்க யாரும் பனையூர் அலுவலகம் வர வேண்டாம் என தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவித்துள்ளார். பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என்பதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இணையதளம் மூலம் மனுவை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அதனை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் வரும் 14ஆம் தேதிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமோ வழங்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.